ஈஷா யோகா மையத்துல இருந்து அழைப்பு வந்ததுன்னு பேர்ல நான் வந்து ஈஷா சென்டருக்கு போய் சிவராத்திரியில கலந்துக்கிட்டு இன்னைக்குதான் ஈஷால இருந்து நான் வெளியே வந்து அப்படியே ஸ்ட்ரைட் சென்னைக்கு வந்துட்டேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஈஷால. ஸோ மெடிடேஷன் யோகா எல்லாமே. ஸோ அதுதான் இன்னைக்கு, அதான் என்னோட பர்சனல் ட்ரிப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால என் பர்சனல் ட்ரிப் இது முடிச்சுட்டு வந்தாச்சு. சொல்லுங்க வேற இல்ல, நான் வந்து அங்க டிவி எல்லாம் இருக்காது, உங்களுக்கு தெரியும். ஈஷா சென்டர்ல வந்து நோ டிவி, நத்திங். எல்லாருமே சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம். ஸோ நான் ஃபுல்லா இன்னும் பார்க்கல, பட் நீங்க வந்தோடனே கேட்பீங்கன்னு தெரியும். ஸோ வரும்போது யூடியூப்ல பார்த்தேன், முத்தான 30 அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்துட்டு அடுத்த பிரஸ் மீட்ல தெளிவா சொல்றேன். இப்ப அவங்க அறிவித்த எல்லா அறிவிப்புமே, தேர்தல் இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. ஸோ அதுல வந்து உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, இல்ல தேர்தல் முடிஞ்சு வருகின்ற ஆட்சி அவர்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா என்ற கேள்விகள்லாம் இருக்கு. நான் ஒரு லைன்ல சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு பட்ஜெட்டாக அறிவிக்கப்பட்டு அதை செயல்படுத்தும் ஒரு அரசாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பி கூல், நோ டென்ஷன். வெயிட் பண்ணுங்க, உரிய நேரத்துல நாங்க அறிவிக்கிறோம். காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட அந்த கூட்டணி பேச்சுகளும் கிட்டத்தட்ட திமுகவோட கூட்டணியும் ஒரு ஒப்பி செஞ்சுட்டாங்க. அதான் இன்னும் வந்து தேமுதிக தங்களுடைய நிலைப்பாட்டிலும் மிகவும் அறிவிக்காத அது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பா இருக்கு. எந்த மாதிரி இப்ப ஆட்சியில பங்குன்ற ஒரு விஷயம் வந்து மெயினா போயிட்டு இருக்கிறதுனால அதை நோக்கி ஆட்சியல் பங்குன்ற நோக்கி தேமுதிக நகரக்கூடிய வாய்ப்பு இல்ல, நான் ஏற்கனவே பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன், அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பா ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நான் பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். பட் வருகின்ற ஆட்சி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எனவே மக்கள் தான் அதற்கான எஜமானர்கள். பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும். உண்மையிலே அப்படி ஒரு சூழல் வருகிறதா இல்லையா என்பதை நான் பொறுத்து இருந்துதான் மத்திய அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க, நீங்க அவங்கள பார்த்து எதனா பேசுனீங்களா, அவங்க உங்ககிட்ட எதனா பேசுனாங்களா, ஏன்னா கூடவே நீங்க இருந்திருக்கீங்க. எல்லாருமே வந்து ஈஷா யோகா மையத்துல இருந்து அழைப்பு விடப்பட்டவங்க தான். அந்த வகையில் நாங்க அனைவரும் அந்த முதல் வரிசையில உட்கார்ந்து இருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வகையில் மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி நம்மளுடைய எல் முருகன், பக்கத்துல அமைச்சர் வேலுமணி, பாண்டிச்சேரியில இருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாருமே நான் பார்த்தேன். எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக என்கிட்ட பேசினாங்க. நானும் மரியாதை நிமித்தமாக அவங்களிடம் பேசுறேன். எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்து வைக்கிறதுக்காக பிரதமர் வந்து தமிழகம் வரக்கூடாது. அதாவது தொடர்ச்சியா இந்த தேர்தல் வரக்கூடிய நேரங்கள்ல தான் மத்திய, அதாவது பிரதமர், அதாவது தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு வராங்க. மற்ற நேரங்கள் வந்து தமிழகத்தை அவங்க செய்ய மாட்டாங்க சமூக விமர்சனம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதமர் வர்றது நல்லதானே, அதனால தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா நான் முதல்ல வரவேற்போம். அதனால அவர் வர்றது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா மக்களுக்கு நல்லது நடக்கணும், அதனால தமிழ்நாடு சிறப்பாக வரணும்ன்றதான் என்னோட கருத்து. சரிங்களா? நன்றிங்க.